Harry Potter and the Deathly Hallows Chapter 31 Part 2 The Battle of Hogwarts. எங்கே போய் தொலைஞ்சிங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு ஹாரி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமாக கத்துவான். சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ரான் சொல்லுவான். என்னது சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி இப்போ அப்படியே தடுமாறிடுவானா. ரான் தான் சொன்னான் அது ஃபுல்லாக ரானோட ஐடியா தான் அப்படின்னு ஹெர்மைனி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குல்ல ஹாரி. நாங்கள் அங்கே தான் போனோம். நீ அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் நேராக அங்கே போயிட்டோம். நம்ம என்ன தான் இன்னொன்று ஒரு ஹார்க்ரக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம எப்படி அதை அழிக்க போகிறோன்னு நான் ரான் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டில் நம்ம அந்த கப்பை அழிக்கவே இல்லை. அப்போதான் அவன் அதை யோசிச்சிருக்கான். பெசிலிக்ஸ் அப்படின்னு ஹெர்மைனி கத்தும். என்னது அப்படின்னு ஹாரி இப்போ ஷாக் ஆகி கேட்பான். ஹார்க்ரக்ஸை அழிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு ரான் சிம்பிளாக சொல்லுவான். அப்போதான் ஹாரியோட கண்கள் ரான் அண்ட் ஹெர்மைனி அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே போகும். நல்லா பெருசாக வளைஞ்சிருக்கிற லைட்டாக உடஞ்சி போன ஃபேங்ஸ், அதாவது பெசிலிக்ஸோட பல் இருக்குல்ல, விஷப்பல், அதை தான் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. செத்துப்போன பெசிலிக்ஸோட மண்டையோட்டிலேருந்து அவங்க அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறத ஹாரி இப்போ தான் ரியலைஸே பண்ணுவான். பட் நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி ரானை பார்த்து கேட்டுட்ருப்பான். நீங்கள் அதுக்கு பார்சல் டங்க் பேசணும் அப்படின்னு அவன் கேட்பானா. அவன் தான் பேசுகிறான் அப்படின்னு ஹெர்மைனி அமைதியாக சொல்லிகிட்டு இருக்கோம். அவன்கிட்ட காமி ரான் அப்படின்னு இப்போ ஹெர்மைனி சொல்லுமா. ரான் ரொம்ப மோசமாக இஸ்ன்னு பேசி காமிச்சிட்ருப்பான். இப்படி பேசி தான் நீ அந்த லாக்கெட்டை ஓப்பன் பண்ண அப்படின்னு அவன் ஹாரிக்கிட்ட ரொம்ப அமைதியாக சொல்லிகிட்டு இருப்பான். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லாம் எனக்கு வரல. நான் டிஃப்ரெண்ட்டாக பேசி ட்ரை பண்ணேன். ஒரு வழியாக கடைசியாக அது வந்துருச்சு அப்படின்னு அவன் ரொம்ப மாடஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பான். அவன் வேறு லெவல் பண்ணிட்டான் ஹாரி, வேறு லெவல் அப்படின்னு ஹெர்மைனி இப்போ சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அப்படின்னு ஹாரி பேச ட்ரை பண்ணுவானா. அவனால் ஆடாமே அங்கே நிற்க முடியாது. ஸோ நம்ம இன்னொன்று ஒரு ஹார்க்ரக்ஸையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவனோட ஜாக்கெட்டில் இருந்து மிச்சம் மீதி இருக்கிற அந்த ஹஃபில் பஃபோட கப்பை வெளியில் எடுத்து காமிப்பான். ஹெர்மைனி தான் அதை குத்துனா. இந்த தடவை இவ தான் அதை பண்ணணும்னு நினச்சேன். அவன் இன்னும் அந்த ப்ளஷரை அனுபவிக்கல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஜீனியஸ் அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக கத்துவான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரான் லைட்டாக ஒரு மாதிரி அமைதியாக சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் தன்னை நினச்சி அவனுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். ஸோ நீ என்ன இப்போ பண்ணியிருக்க அப்படின்னு ரான் கேட்பானா. ஆக்சுவலி இந்த சீனை மூவியில் அவங்க உள்ளே போய் அதெல்லாம் அழிக்கிறத ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கில் இது ஹாரியோட பிஓவியில் இருக்கிறனால அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்டுப்பான். இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ்லேயுமே இதை அப்படி தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக இந்த ஹாரி பாட்டர் ஷூட்டிங்கோட ஃபோட்டோஸ் பார்த்தேன்னா அதில் இப்போது மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் ஃப்ளேமிலலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. நிக்கோலஸ் ஃப்ளேமிலையும் அவங்க ஒய்ஃபெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஹாரி பாட்டர் மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் மூவியில் வருவார். பட் இந்த சீரீஸில் வந்து அவரை காமிச்சிருக்காங்க. டம்பிள்டோர் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் அந்த ஷூட்டிங் பிக்சர்ஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஹாரியோட பிஓவியில் இல்லாமல் அதுக்கு பின்னாடியும் என்ன நடந்திருக்குன்னு விஷுவலாக அவங்க காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சீனும் அப்படி காமிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த ஷூட்டிங் சீன்ஸ் மட்டும், அந்த பிக்சர்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். அப்புறம் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு டவுட்டை நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேங்க. எனக்கு சுத்தமாக மறந்து போகுது. ஆக்சுவலி அந்த டவுட்டை ரிப்பீட்டடாக நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. நான் நிறையா பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடிக்கடி அந்த டவுட்டு கேட்குறீங்களா. ஒரே தான் நம்ம வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடலான்னு நினச்சேன். என்னென்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரமாட்டேதுங்க. சும்மா இருக்கும்போது அது ஞாபகம் வருது. சரி அதை ரெக்கார்ட் பண்ணும்போது பேசிடணும் அப்படின்ட்டு. இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மறக்குது. நான் திரும்ப ஞாபகம் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நீ என்ன இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. அவன் கேட்டுட்ருக்கும் போதே அவங்க பயங்கரமாக டொமால்னு சத்தம் கேட்குமா. நல்லா வெடிக்கிற சத்தம் இவங்களுக்கு மேலே கேட்கும். இவங்க 3 பேர் நிமிந்து மேலே சீலிங்கை பார்ப்பாங்களா. சீலிங்கிலேருந்து இவங்க மேலே டஸ்ட்டாக விழுந்துட்டுருக்கும். தூரத்தில் யாரோ பயங்கரமாக அலற சத்தமும் கேட்கும். அந்த டைடம் பார்க்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் அது இப்போ எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி இப்போது வேகமாக பேசிகிட்டு இருப்பான். என்னோட பழைய போர்ஷன் புக்கை நான் எங்கே மறைச்சி வச்சுருக்கேனோ எக்ஸாக்ட்லி அதே இடத்துல தான் அவனும் அதை மறைச்சி வச்சுருக்கான். எல்லாருமே பல நூற்றாண்டுகளாக எங்கே எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுட்ருக்காங்களோ அந்த இடத்த ஏதோ அவன் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் போல. கமான் வாங்க போகலாம் அப்படின்னு ஹாரி இப்போ வேகமாக அங்கேருந்து ஓடிட்டுருப்பான். பின்னாடியே ரானும் ஹெர்மைனியும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டுருப்பாங்க. இப்போ அவங்க 3 பேருமே ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்குள்ளே போகிறதுக்கான அந்த மறைக்கப்பட்ட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சிருவாங்களா. இங்கே இருக்கிற படிக்கட்டில் இவங்க 3 பேரும் வேகமாக ஓடிட்டுருப்பாங்களா. இப்போ அந்த ரூம்குள்ளே நுழைவாங்களா. பார்த்தா அந்த ரூமே எம்டியாக இருக்கும். எக்ஸப்ட் அங்கே 3 உமன் மட்டும் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னி எப்பவும் போல் அங்கே இருக்கும்.
அப்புறம் டாங்ஸ் அண்ட் ஒரு வயசான விட்ச் இருப்பாங்க. அவங்களோட தலையில ஒரு மிகப்பெரிய தொப்பி போட்டிருப்பாங்க. அவங்கள பார்த்த அடுத்த செகண்டே அது யாருன்னு ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான். வேற யாரும் இல்லை, நம்ம நெவிலோட பாட்டி. பாட்டர் அப்படின்னு அவங்க இப்போ ரொம்ப கிறிஸ்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதோ அவனுக்காக அவங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி. அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு இப்போ நீ எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்களா? எல்லாருமே ஓகேவா இருக்காங்களா அப்படின்னு ஜின்னியும் டாங்ஸும் சேர்ந்து கேட்டுட்ருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேவாக தான் இருக்காங்க அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருப்பான். ஹாக்சைடுக்கு போகிற அந்த பேசேஜில் ஸ்டில் யாராவது பீப்புள் இருக்காங்களா அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பானா. ஏன்னா இப்போ இந்த ரூம்குள்ளே ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ரூம்னால அந்த ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸை மறைச்சி வச்சிருக்கிற ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுல்ல. அது வழியாக லாஸ்ட்டாக நான் தான் வந்தேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் லாங் பாட்டம் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நான் சீல் பண்ணிட்டேன். ஆபர்ஃபோர்த் அவரோட பப்ல இருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அது இப்போ ஓப்பனாக இருக்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு நான் நினச்சேன். நீ என்னோட பேரனை பார்த்தியா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? அவன் சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அஃப்கோர்ஸ் நேச்சுரலி அப்படின்னு அந்த வயசான லேடி ரொம்ப ப்ரௌடாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ போயே ஆகணும், அவனுக்கு போய் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஸ்பீடாக அந்த படிக்கட்டில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரிக்கே அவங்க ஓடுறத பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா அவங்க இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்கன்னு. ஏன்னா இந்த வயசுலேயும் அவங்க அவ்வளோ பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க. நீ டெட்டி கூட உங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாரி இப்போ டாங்ஸை படுத்து கேட்டுட்ருப்பானா. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்னால் அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு டாங்ஸ் கோவமாக சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அவனை பார்த்துப்பாங்க. நீ ரீமஸை பார்த்தியா அப்படின்னு டாங்ஸ் கேட்குமா. குரூப் ஆஃப் ஃபைட்டர்ஸை லீட் பண்ணிவிட்டு அவர் கிரவுண்ட்ஸுக்கு போனார், அந்த பிளான் தான் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. வேறு எதுவுமே அடுத்து டாங்ஸ் வேறு எதுவுமே பேசாமல் அதுவும் வேகமாக அந்த படிக்கட்டில் ஏறி இப்போ ஓட ஆரம்பிச்சிடும். ஜின்னி, ஐம் சாரி, பட் நீயும் இந்த ரூமில் இருந்து இப்போ கிளம்பணும். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் நீ திரும்ப இந்த ரூம்குள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆனால் ஜின்னி அங்கே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படா அது இந்த ரூமை விட்டு கிளம்பணும்னு இருந்துச்சு போல். வேகமாக டாங்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த படிக்கட்டில் ஏறி அது ஓட ஆரம்பிச்சிருமா. நீ திரும்ப இங்கே வந்தே ஆகணும் ஜின்னி அப்படின்னு ஹாரி அங்கே ஓடிட்டு இருக்கிற ஜின்னியை பார்த்து கத்திட்டு இருப்பான். ஒழுங்கா நீங்கள் திரும்ப வந்துடணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ரான் இப்போ ஷார்ப்பாக கூப்பிடுவான். நம்ம ஒருத்தவங்களை பற்றி சுத்தமாக மறந்தே போயிட்டோம் அப்படின்னு அவன் சொல்வானா. யார் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஹவுஸ் எல்ஃப்ஸை, அவங்க எல்லாருமே இப்போ கீழே கிச்சனில் தானே இருப்பாங்க அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்களையும் வெளியில் சண்டைக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பானா. இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருப்பான். ஐ மீன் நம்ம அவங்கள இங்கேருந்து கிளம்ப சொல்லணும்ல. இதுக்கு மேலே நம்ம இன்னும் நிறைய டாபிஸை இழந்துடக்கூடாது. நமக்காகலாம் இதுக்கு மேலே அவங்க இறந்து போகக்கூடாது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அப்போது டொம்முனி ஏதோ சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினி கையில் இருந்த அந்த பெசிலிக்ஸோட விஷப்பல் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு வேகமாக ரானை பார்த்து ஓடி போய் அவன் கழுத்தை பிடிச்சி நல்லா அவனை கட்டி பிடிச்சி அவனை நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ரான் அவன் கையில் இருந்த அந்த விஷப்பல்லு ப்ரூம் ஸ்டிக் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு ரொம்ப எந்தூசியாசமாக ஹெர்மாயினி அப்படியே மேலே தூக்கி நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு இப்போ இதுதான் நேரமா அப்படின்னு ஹாரி அங்கே வீக்காக கேட்டுட்டு இருப்பானா. ஆனால் ரானும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை விடவே மாட்டாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நின்ன இடத்துலயே சுற்றி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஓய், இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹாரி அங்கே பயங்கரமாக கத்துவானா. ரானும் ஹெர்மாயினியும் இப்போ ஒரு வழியாக ஒருத்தரை விட்டுருவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கைகளை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் மேட் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அவன் இப்போ பார்க்குறதுக்கு அவனோட பின்னந்தலையில் நல்லா பிளட்ஜர் வந்து அடித்த மாதிரி நின்றுட்டு இருப்பான். அதனால தான் இப்போ இதை பண்ணியே ஆகணும். அடுத்து பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு இப்போ ஹார்க்ரக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு ஹாரி அங்கே கத்திக்கிட்டு இருப்பான். அந்த டயடம் நம்ம கைக்கு வர வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஓகே சாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ ரானும் ஹெர்மாயினியும் அவங்க கீழே போட்ட அந்த விஷப்பல் எல்லாத்தையுமே பொறுக்கிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்களோட முகமே நல்லா பிங்க் கலரில் செவந்து போயிருக்கும். அவங்க 3 பேரும் இப்போ அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துருவாங்களா. அந்த காரிடோருக்கு வந்துருவாங்க. அங்கே பார்த்தா இவங்க 3 பேரும் உள்ளே வந்த போது இருந்ததை விட இப்போ நிலைமை ரொம்பவே மோசமான மாதிரி இருந்தது. அங்கே இருக்க சுவர்களும் சீலிங்கும் ரொம்ப மோசமாக ஆடிட்டு இருக்கும். ஃபுல்லாக அந்த காரிடோர் ஃபுல்லாக அது காற்றுல டஸ்ட்டாக தான் இருக்கும். ஹாரி அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக வெளியில் பார்ப்பானா. ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ரெட் கலர் லைட்டாக பயங்கரமாக பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே கோட்டைக்கு பக்கத்தில் நெருங்கிட்டாங்கன்னு. ஹாரி கீழே குனிஞ்சு பார்ப்பானா. பார்த்தா நம்ம கிராப் இருக்குல்ல, அந்த ஜெயிண்ட்டு,
கோட்டையில் வெளியில் இருக்கிற ஒரு ஸ்டோன் கார்காயில் பிடுங்கி எடுத்துருக்கும் போல. அதை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதை எனக்கு நேரம் ஆடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமாக கோவத்தில் கத்திக்கிட்டே அந்த பக்கமும் அதை சுற்றி சுற்றி வச்சுட்டு ஆட்டிகிட்டே போயிட்டுருக்கும். அவனுங்க மேலெல்லாம் இது ஏறி மிதிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அங்கே டெத் ஈட்டர்ஸ் பயங்கரமாக கத்திட்டு வந்துட்டு இருக்க சத்தம் இப்போ நல்லாவே இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம பக்கம் இருக்கிற ஆட்கள் மேலே அது ஏறி மிதிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு இப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருமா. ஹாரி திரும்பி பார்ப்பானா. பார்த்தா இவங்க நின்றுட்டு இருக்கிற ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஜன்னலுக்கு முன்னாடி ஜின்னியும் டாங்ஸும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களோட மந்திரக்கோலை நல்லா முன்னாடி நீட்டிட்டு அங்கே ஓடி வந்துட்டு இருக்கிற டெத் ஈட்டர்ஸ் மேலே இவங்க 2 பேருமே இங்கே நின்றுட்டே ஸ்பெல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்களா. இவ்வளோ தூரத்தில் நின்றுமே ஜின்னி அங்கே கீழே சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க மேலே கரெக்டாக எய்ம் பண்ணி ஜிங்ஸ் போட்டுட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான். வேற லெவலில் அசத்து பொண்ணே அப்படின்னு பின்னாடி இருந்து இப்போ சத்தம் கேட்டுட்டு இருக்குமா. ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பானா. பார்த்தா அந்த தூசிக்கு நடுவில் ஆபர்ஃபோர்த் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. இவர் தான் அவங்களெல்லாம் லீட் பண்ணிட்டு கூட்டிட்டு ஓடி போயிட்டு இருப்பாரா. அவரோட வெள்ளை முடியெல்லாம் நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டு இருக்கும். வடக்கு திசையில அவங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க போல. அவங்களும் ஜெயின்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருப்பாரா. நீங்க ரீமஸை பார்த்தீங்களா அப்படின்னு டாங்ஸ் அவரை பார்த்து கத்தி கேட்டுட்டு இருக்குமா பின்னாடி நின்றுட்டு. டொலோஹேவ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல அப்படின்னு ஆபர்ஃபோர்த் கத்திட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பாரு. டாங்ஸ் அப்படின்னு இப்போ ஜின்னி கத்தும். டாங்ஸ் அவருக்கு எதுவும் ஆகாது, அவர் ஓகேவா தான் இருப்பார் அப்படின்னு கத்திட்டு இருக்குமா. ஆனால் டாங்ஸ் அங்கே நிற்கவே இல்லை. ஆபர்ஃபோர்த்தை ஃபாலோ பண்ணிட்டு அந்த தூசிக்குள்ளே பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும். ஜின்னி திரும்பி ஹாரியையும் ரானையும் ஹெர்மாயினியும் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்குமா. அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஹாரி ஜின்னி கிட்ட சொல்வானா. ஆனால் இது எம்டியான வேர்ட்ஸ் தான் அவனுக்கே நல்லா தெரிஞ்சுது. ஜின்னி, நாங்கள் இப்போ சீக்கிரமாகவே இங்கே வந்துடுவோம். அது வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத, சேஃபாகவே இரு, வாங்க போகலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ ரானையும் ஹெர்மாயினையும் கூப்பிட்டுட்டு அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சுல அந்த இடத்துக்கிட்ட போய் நின்றுட்டு அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 தடவை நடப்பான். அவனோட மைண்டுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக எல்லா பொருளும் எங்கே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடம் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு அவன் ரொம்ப கெஞ்சுற மாதிரி அவனோட தலைக்குள்ளே யோசிச்சுட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பானா. இப்போது அந்த இடத்துல ஒரு டோர் அப்பியர் ஆகும். இவங்க 3 பேரும் அந்த டோர் வழியாக உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சு அந்த டோர் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்டே வெளியில் கேட்டுட்ருக்கிற அந்த சத்தம் எல்லாமே இப்போ அவ்வளோ சைலண்ட் ஆயிரும். இப்போது அவங்க ஒரு கேத்தட்ரல் சைஸுக்கு நல்லா பெருசாக இருக்கிற ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. பல நூற்றாண்டுகளாக எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மறைச்சி வச்சுருக்கிற ஆயிரக்கணக்கான ஆப்ஜெக்ட்ஸாக அங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்தும் கூடவா இங்கே அடுத்து யாரும் வரமாட்டாங்கன்னு அவன் நினச்சிருக்கான் அப்படின்னு ரான் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. அவனோட வாய்ஸ் அந்த இடத்துல நல்லா எக்கோ அடித்து கேட்டுட்ருக்கோம். அவன் ஒருத்தனால மட்டும்தான் இங்கே வர முடியும்னு நினச்சானோ என்னமோ. என்ன பண்ணுறது, அவன் நேரம் இந்த பக்கம் வாங்க, நான் இந்த பக்கம் தான் என்னோட பொருளை மறைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருக்கிற ஸ்டஃப்டு ட்ரோலு, அப்புறம் போன வருஷம் ட்ராக்கோ மேல்ஃபாய் அந்த சரி பண்ணி வச்சான்ல அந்த வேனிஷிங் கேபினெட், அதெல்லாம் தாண்டி ஓடிட்டு இருப்பானா. அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்ப்பான். ஃபுல்லாக எக்கச்சக்க பொருளாக தான் இருக்கும். அடுத்து அவனுக்கு இப்போ எங்கே போடுறதுன்னு தெரில. கரெக்டாக அவன் எந்த இடத்துல அதை வச்சான்னு அவனுக்கே தெரியல. ஆக்கியோ டயடம் அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி ரொம்ப டெஸ்பரேட் ஆகி கத்துமா. ஆனால் அங்கேருந்து எதுவுமே அவங்க கைக்கு பறந்து வராது. கிரிங்காட்ஸ் வால்ட்டில் இருக்கிற மாதிரியே இந்த ரூமில் இருக்கிற பொருட்களையும் இந்த மாதிரி மந்திரம் போட்டு எடுக்க முடியாது போல், கைக்கு கொண்டு வர முடியாது போல் அவ்வளோ ஈஸியாக. நம்ம பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்னு ஹாரி இப்போது ரானையும் ஹெர்மாயினியும் பார்த்து சொல்வான். ஒரு வயசான ஆளோட ஸ்டோன் பஸ்ட்டு சிலை இங்கே இருக்கான்னு தேடுங்க. அவரோட தலையில் விக்கு மாட்டியிருப்பாரு. அந்த விக்கில் தான் அந்த டியாரா இருக்கும். அந்த சிலை ஒரு கபோர்டு மேலே இருக்கும். அது டெஃபினட்டாக இங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு, எங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி இப்போ முன்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி தேடிட்டு இருப்பானா. அப்படியே ஹாஃப் பிளட் பிரின்ஸில் செக்டம் செம்ப்ரா சாப்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனோட அந்த போர்ஷன்ஸ் புக்கை, ஹாஃப் பிளட் பிரின்ஸோட போர்ஷன் புக்கை போய் அவன் ஒழிச்சு வைப்பான்ல ஒரு பழைய கபோர்டுக்குள்ளே. அதுக்கு மேலே தான் அந்த சிலைக்கு அவன் விக்கு வச்சுட்டு அந்த டியாராவை வச்சுட்டு போயிருப்பான். அந்த கிரீடம் மாதிரி இருக்கிறத அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்படி வச்சுட்டு போயிருப்பான். இப்போ அவங்க எல்லாரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரிஞ்சு அதை தேடிட்டே இருப்பாங்களா. ஹாரி அங்கே சந்து மாதிரி இருக்கிற வழியில் போக ஆரம்பிப்பானா. 2 பக்கமும் எக்கச்சக்க ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அவன் அதுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டுருப்பானா. ஹாரிக்கு போன தடவை இங்கே வந்தபோது அவன் பார்த்த இந்த பொருட்கள்லாம் இப்போ நல்லா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. நல்லா அந்த சத்தம் அவனுக்கே நல்லா கேட்கும். இப்போ அவனோட சோலே அப்படியே நடுங்கிரும். என்னன்னு பார்த்தா இப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த பாலடைஞ்சு போயிருக்கிற அந்த பழைய கபோர்டு இருக்கும். அதுக்குள்ளே தான் அவனோட பழைய போர்ஷன்ஸ் புக்கை வச்சுட்டு வந்திருப்பான், மறைச்சி வச்சுட்டு வந்திருப்பான். அந்த கபோர்டுக்கு மேலே தான் அது இருந்தது. வயசான ஒரு விசார்டோட பஸ்ட் வரைக்கும் இருக்கிற சிலை.
அந்த சிலைக்கு மேலே அவன் விக்கை வச்சுருப்பான், அதுக்கு மேலே அவன் விக்கை வச்சுருப்பான். அந்த விக்கில் தான் அது இருக்கும். பார்க்கவே ரொம்ப பழசாக இருந்த, ரொம்ப பழமையாக இருந்த ஒரு டியாரா. அவன் இன்னும் அது பக்கத்துலேயே போகலை. அங்கேருந்து இன்னும் 10 அடி தூரத்தில் இருப்பான். ஆனால் அதுக்குள்ளே அவனோட கையவே அவன் நீட்டிடுவான். ஆனால் அப்போ தான் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். நில்லு பாட்டர் அப்படின்னு அந்த வாய்ஸ் வருமா. ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பானா. பார்த்தா கிராபும் கோயலும் அவங்களோட மந்திரக்கோலை ஹாரியை பார்த்து நீட்டிட்டு பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த இடைவேளையில் தான் மால்ஃபாயோட முகம் ஹாரிக்கு நல்லா தெரியும். நீ கையில் வச்சிருக்கிற அந்த மந்திரக்கோள் என்னோடது பாட்டர் அப்படின்னு மால்ஃபாய் கிராபுக்கும் கோயலுக்கும் நடுவில் அந்த கேப் இருக்கும்ல, அதில் கையை நீட்டி காமிச்சு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இது உன்னோடது இல்லை அப்படின்னு ஹாரி அந்த மந்திரக்கோளை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பான். யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் இதை வச்சுக்கணும். நீ கையில் வச்சிருக்கிற மந்திரக்கோளை யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு ஹாரி கேட்பானா. எங்கள் அம்மா அப்படின்னு டிராக்கோ மால்ஃபாய் சொல்லுவான். ஹாரி நல்லா சிரிப்பான். ஆனால் இப்போது சிரிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். ஆனால் அவன் வேணும்னே சிரிப்பான். ஹெர்மாயினி அண்ட் ரானோட சத்தத்தையே அங்கே காணோம். அந்த டயடமை தேடி அவங்க ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டாங்க போல. ஸோ நீங்கள் 3 பேரும் என்ன வால்டமோர்ட் கூட இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. எங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு கிராப் இப்போ சொல்லிட்டு இருப்பான். கிராபோட வாய்ஸை கேட்ட உடனே ஹாரிக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா கிராப் பார்க்க ரொம்ப பெருசாக இருப்பான். ஆனால் அவனோட வாய்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஹாரி கிராப் பேசி அவ்வளவா கேட்டதே கிடையாது. அவன் எப்போ பார்த்தாலும் அவனோட முகத்தை உருன்னு வச்சுட்டு உரிமிக்கிட்டே தான் மால்ஃபாய் பின்னாடி சுற்றிட்டு திரிவான். இவ்வளோ வருஷமாக ஒன்றா படிச்சிருக்காங்க, ஆனால் அவன் வாய்ஸை கேட்டதே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போது ஹாரிக்கு உண்மையாகவே கிராபோட வாய்ஸை கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த மூவியில் இந்த சீனில் எப்போவுமே கிராப் இருந்தான்ல, அந்த பையனை இந்த மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. வேறு ஒரு பையனை காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே ஒரு பையன் இருப்பான்ல, நல்லா பப்ளியாக இருப்பான், மால்ஃபாய் கூட சேர்ந்து பின்னாடி சுற்றிட்டு திரிவான்ல, அவனை இந்த மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும் போதெலாம் அவன் ஜெயிலில் இருந்தான் அப்படின்னு ஏதோ பண்ணிட்டான் போல் அந்த பையன். ஸோ அதனால் அவன் ஜெயிலில் இருந்திருப்பான் போல். அதனால தான் வேற ஒரு பையனை நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சரியாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சீனை எல்லாருமே டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிராப் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியும், புக்லையும் அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே அவனோட ரேஸவே மாற்றி அவன் ஒல்லியாக இருக்கிற மாதிரி வேறொரு பையனை நடிக்க வச்சுருப்பாங்க. கிராப் இப்போது ஏதோ சின்ன பையனுக்கு பெரிய பேக்கில் ஸ்வீட்ஸாக கொடுத்தா சிரிச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நின்று சிரிச்சிட்டு இருப்பான். நாங்கள் இங்கேவே ஸ்டே பண்ணிட்டோம் பாட்டர், இப்போவே கிளம்ப வேணான்னு முடிவெடுத்திருந்தோம், உன்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவெடுத்திருந்தோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஹே வேறு லெவல் அப்படின்னு ஹாரி வேணும்னே கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன ஓடிட்டுருக்குன்னா, இவ்வளோ தூரம் அவன் பக்கத்தில் வந்துட்டான் அந்த டயடம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்படி இந்த 3 பேர்கிட்ட மாட்டணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, அப்படியே பின்னாடி பார்த்து நகர ஆரம்பிப்பான். ஸ்லோவாக அப்படியே பின்னாடியே நகர்ந்துட்டு வந்துட்டு இருப்பான். அந்த ஹார்க்ரக்ஸ் இருக்குல்ல, அந்த டயடம் இருக்குல்ல, அது பக்கத்தில் அப்படியே பின்னாடியே நகர்ந்து வந்துட்டு இருப்பான். இங்கே இவனுங்க சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டயடமை கையில் எடுத்துடணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஸோ எப்படி நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவன் கேட்பானா. இந்த ரூம் ஆஃப் ஹிடன் திங்ஸ்குள்ளே தான் நான் போன வருஷம் ஃபுல்லாக வாழ்ந்திருக்கேன், எனக்கு எப்படி இதுக்குள்ளே வரணும்னு தெரியாதா அப்படின்னு மால்ஃபாய் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. நாங்கள் வெளியில் காரிடோரில் தான் மறைஞ்சு இருந்துட்டு இருந்தோம், எங்களால் இப்போ டிசல்யூஷன் சார்ம்ஸ் எல்லாம் போட முடியும் அப்படின்னு கோயல் இப்போ சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக நீ எங்கள் முன்னாடி வந்துட்டு ஏதோ டைடமை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன, டைடம்னா என்ன அப்படின்னு அவன் கேட்பானா. கோயல் இங்கே டயடமை தான் டைடம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு என்னன்னு அது தெரியல. மோஸ்ட்லி டியாரான்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். க்ரௌன் வேறு, டியாரா வேறு. க்ரௌனுன்றது நம்ம தலையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், ஒரு நல்லா ரவுண்டாக இருக்கும், நம்ம தலையை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். டியாரான்றது நம்ம ஹேரில் போடுற ஒரு ஆர்னமெண்ட் தான், அது முன்னாடி மட்டும்தான் இருக்கும், நம்மளோட பின்னாடி தலையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்காது. இதை தான் டியாரான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டயடம் அப்படின்னு சொல்லுவாங்க. DIADEM. இந்த கோயலுக்கு அது என்னன்னு சரியாக தெரியாமல் தான் அவன் அதை டைடம் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதாவது DIE செத்து போகிறது அந்த டம்மா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். அப்படின்னா என்னது அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கான். ஹாரி அப்படின்னு இப்போ சடனாக ஹாரிக்கு ரைட் சைடில் இருக்கிற செவருக்கு அந்த பக்கமாக இருந்து ரானோட வாய்ஸ் நல்லா எக்கோ அடித்து கேட்டுட்ருக்கோம். நீ யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. அப்போது சடனாக கிராப் அங்கே இருக்கிற 50 அடி உயரத்தில் இருக்கிற பழைய ஃபர்னிச்சரில் எக்கச்சக்க உடஞ்சி போன ட்ரங்க்ஸு, நிறைய புக்ஸு, ரோப்ஸு, அப்புறம் என்னன்னே தெரியாத நிறைய ஜங்காக இருக்குமா, அதை பார்த்து டிசன்டோ அப்படின்னு கத்துவானா. அந்த செவர் இப்போ அப்படியே ஆட ஆரம்பிச்சு, அந்த செவருக்கு இன்னொன்று சைடில் தானே ரான் நின்றுட்டுருப்பான்.
அப்படியே அவன் மேலே அப்படியே விழுக ஆரம்பிச்சிடும் அந்த பக்கமா. ரான் அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்துவானா. கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருந்து ஹெர்மோயினி அலற சத்தமும் இவனுக்கு நல்லா கேட்கும். எக்கச்சக்க ஆப்ஜெக்ட்ஸா தரையில போய் விழுந்து நொறுங்குற சத்தம் ஹாரிக்கு அந்த இன்னொன்று பக்கத்துல இருந்து நல்லா கேட்டுட்டு இருக்குமா. அவன் வேகமா அவனோட மந்திரக்கோலை அந்த பக்கமா பார்த்து ஃபைனைட் அப்படின்னு கத்துவானா. அது இப்போ அப்படியே ஸ்டெடி ஆகிரும். கிராப் திரும்பவும் அதே ஸ்பெல்ல போட போவானா. நோ அப்படின்னு மால்ஃபாய் பயங்கரமா கத்திட்டு கிராபோட கையை நல்லா டைட்டா பிடிச்சிருவான். இந்த ரூமை நீ உடச்சு நொறுக்குனேன்னா அந்த டைடமா ஏதோ ஒண்ணு அதையும் சேர்த்து நீ இங்கவே புதைச்சிருவ அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கிராப் அவனோட பிடியில இருந்து அவனோட கையை உதறிட்டு வெளியில வருவான். டார்க் லார்டுக்கு இந்த பாட்டர் தான் வேணும், அந்த டைடம் பத்திலாம் இப்ப யாரு கவலைப்பட்டா அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. பாட்டர் இதுக்குள்ள வந்தது அதை எடுக்கதான் அப்படின்னு மால்ஃபாய் ஒரு எரிச்சலா பொறுமே இல்லாம கத்திக்கிட்டு இருப்பான். இத பத்தி கூட யோசிக்காம இருக்கிற அவனோட கலீக்ஸை பார்த்து அவன் கத்திட்டு இருப்பானா. சோ விச் மீன்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு இப்போ என்ன, நீ என்ன நினைக்கிறன்னு இப்போ யார் கேர் பண்ணா அப்படின்னு கிராப் மால்ஃபாயை பார்த்து ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பான். இதுக்கு மேலெல்லாம் உன்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் டிராக்கோ, உன்னோட அண்ட் உங்க அப்பாவோட ஆட்டோலாம் எப்போவோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஹாரி அப்படின்னு ரான் இப்போ அந்த இன்னொன்று சைட்ல இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஹாரி அங்க என்ன நடக்குது அப்படின்னு கிராப் ரான் மாதிரியே பேசி காமிச்சிட்டு க்ரூஷியோ அப்படின்னு ஹாரியை பார்த்து போடுவானா. ஆனா அங்க ஹாரி அதுக்குள்ள பின்னாடி போய் அந்த டியாராவை எடுக்கிறதுக்காக தாவுவானா. ஸோ கிராப் போட்ட ஸ்பெல்லு இவன் மேல படாம மிஸ் ஆகி அந்த ஸ்டோன் செல்ல இருக்குல்ல அது மேல பட்டு அந்த டியாரா அப்படியே பறந்துரும் பின்னாடி. அங்க எக்கச்சக்க பொருட்களா குவிஞ்சு இருக்கும்ல அங்க போய் விழுந்துருமா. ஸோ ஹாரி கண்ணுக்கு அது எங்க இருக்குன்னே இப்போ தெரியாது. நிறுத்து அப்படின்னு மால்ஃபாய் இப்போ பயங்கரமா கிராபை பார்த்து கத்துவானா. அந்த மிகப்பெரிய ரூம்ல அவனோட வாய்ஸ் பயங்கரமா எக்கோ அடிச்சு கேட்கும். டார்க் லார்டுக்கு இவன் உயிரோட வேணும் அப்படின்னு அவன் கத்துவான். அதுக்கு இப்போ என்ன, நான் ஒன்றும் இப்போ அவனை கொல்லல அப்படின்னு கிராப் மால்ஃபாயோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கத்திட்டு இருப்பான். அண்ட் எனக்கு வேணும்னா நான் அவனை கொல்ல கூட செய்வேன், இவன் இப்போ செத்து போனாலும் டார்க் லார்டு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, அதில் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போதே நல்ல ஜெட் ஆஃப் ரெட் கலர் லைட்டு ஹாரி அப்படியே 1 இன்ச்சில் பாஸ் பண்ணி வேகமாக பறக்குமா. என்னன்னு பார்த்தா ஹெர்மோயினி அந்த கார்னரில் இப்போ ஓடி வந்திருக்குமா. இங்கே நிற்கிற கிராபோட தலையை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருமா. ஆனால் டக்குன்னு மால்ஃபாய் கிராபை பிடிச்சி இழுத்துருவான். அது அந்த மட் பிளட் தான். அஃபாடா கெட்டவரா அப்படின்னு அந்த கிராபு ஹெர்மோயினியை பார்த்து கில்லிங் கர்ஸை போட்டுருவான். ஹெர்மோயினி டக்குன்னு டைவ் அடிக்கிறத ஹாரி திரும்பி பார்த்துருவானா. ஆனால் இப்போ ஹெர்மோயினி மேலே அவன் கில்லிங் கர்ஸை போட்டது, ஹெர்மோயினியை கொலை பண்ணுறதுக்கு இப்போ அவன் ட்ரை பண்ணதை ஹாரினால ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு சுருன்னு வந்துருமா. கிராபை பார்த்து இப்போ அவன் ஸ்டன்னிங் ஸ்பெல்ல பயங்கர ஸ்பீடாக போட்டுருவான். ஆனால் கிராப் அங்கேருந்து டக்குன்னு நகன்றுவானா. இவன் போட்ட ஸ்பெல்லு மால்ஃபாயோட கையில் இருக்கிற மந்திரக்கோளில் போய் பட்டுருமா. ஸோ மால்ஃபாயோட மந்திரக்கோள் அவன் கையிலேருந்து நல்ல தூரத்தில் பறந்து போய் விழுந்துரும். அவனை கொல்லாதீங்க அப்படின்னு மால்ஃபாய் இப்போ பயங்கரமாக கிராபையும் கோயலையும் பார்த்து கத்திட்டு இருப்பான். ஏன்னா அவங்க 2 பேருமே இப்போ ஹாரியை பார்த்து எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்களா. பட் அங்கே மால்ஃபாய் கத்தின கத்தில் அவங்க அங்கே 1 செகண்டுக்கு அப்படியே தயங்குவாங்களா. 1 செகண்டு தான், அது போதும் அங்கே ஹாரிக்கு. எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு ஹாரி சரியாக கத்துவானா. கோயல் கையில் இருக்கிற மந்திரக்கோள் பறந்து போய் தூரமாக விழுந்துரும். கோயல் நின்ன இடத்துல சுற்றி தேடிக்கிட்டு இருப்பான் அதை எடுக்கிறதுக்கு. மால்ஃபாய் அங்கேருந்து வேகமாக ஜம்ப் பண்ணுவானா. ஏன்னா ஹெர்மோயினி திரும்பவும் இவங்களை பார்த்து அந்த ஸ்டன்னிங் ஸ்பெல்ல போடுமா. இன்னொன்று சைடில் இருந்த ரான் சடனாக இப்போ இந்த சண்டோட எண்டில் வந்துருவானா. அவன் வேகமாக அங்கே இருக்கிற கிராபை பார்த்து பாடி பைண்டிங் கர்ஸை போடுவானா. பட் டக்குன்னு அவன் அதை மிஸ் பண்ணிடுவான். ஏன்னா அங்கே கிராப் வேகமாக ஜம்ப் பண்ணி கீழே உருண்டு ரானை பார்த்து திரும்பவும் அப்பாடா கெட்டவரா அப்படின்னு பயங்கரமாக கத்துவானா. அவனோட மந்திரக்கோல்ல இருந்து ஜெட் ஆஃப் கிரீன் லைட் அப்படியே பாஸ் ஆகுமா. ரான் அங்கேருந்து வேகமாக ஜம்ப் பண்ணிடுவான். ஸோ அது மிஸ் ஆயிரும். மந்திரக்கோலே இல்லாமல் இருக்கிற மால்ஃபாய் இப்போ ஹெர்மோயினி அங்கே ஓடி வரதை பார்த்து பயந்துட்டு அங்கே ஒரு 3 கால் இருக்கிற வேட்ரோப் இருக்குமா அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பானா. ஹெர்மோயினி இப்போ வேகமாக கோயலை பார்த்து ஸ்டன்னிங் ஸ்பெல்ல போட்டுட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அது இங்கே தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு ஹாரி இப்போது ஹெர்மோயினியை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக குப்பையாக குமிஞ்சு கிடக்குதுல அதை பாயிண்ட் பண்ணி கத்திட்டு இருப்பான். அந்த இடத்துல தானே அந்த டியாரா விழுந்திருக்கும், அதை நீ தேடு, நான் போய் ரானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போதே ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக அலறும். ஏன்னா ரானும் கிராபும் அங்கேருந்து அவங்களால எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க.
எப்படி சூடாக இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா கிறுக்கு அப்படின்னு கிராப் பயங்கரமாக கத்திட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். பட் இப்போ அவன் பண்ண விஷயம் அவனோட கண்ட்ரோல்லையே சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. மிக பெருசாக நெருப்பு குழம்பு மாதிரி அப்நார்மல் சைஸில் வேகமாக 2 பக்கமும் ஃபுல்லாக அங்கே குப்பையாக தானே இருக்கும், எக்கச்சக்க பொருட்களாக தானே இருக்கும். அதை ஃபுல்லாக அப்படியே எரிச்சுட்டு இவங்களை துரத்திட்டு பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு இருக்கோம். அக்வாமண்டி அப்படின்னு ஹாரி பயங்கரமாக அங்கே கத்துவானா. ஆனால் அவனோட மந்திரக்கோள் டிப்லேருந்து வெளியில் வந்த ஜெட் ஆஃப் வாட்டர் அப்படியே காற்றுல எவாப்ரேட் ஆயிரும். ஓடுங்க அப்படின்னு ஹாரி கத்திட்டு ஓடுவானா. மேல்ஃபாய் அங்கே கீழே ஸ்டன் ஆகி கிடக்கிற கோயலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஓடிட்டு இருப்பானா. ஆனால் அங்கே கிராப் எல்லார விடையும் முந்திட்டு ஓடிட்டு இருப்பான். அவ்வளோ பயந்துட்டு அவன் ஓடிட்டு இருப்பான். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அவன் பின்னாடி பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. அந்த நெருப்பு அவங்கள அவ்வளோ பயங்கரமாக துரத்திட்டு வந்துட்டு இருக்கும். அது நார்மல் நெருப்பே இல்லை, கிராப் ஏதோ ஒரு சாபத்தை அங்கே போட்டிருக்கான். அது ஹாரிக்கு என்னன்னு கூட சுத்தமாக தெரியலை. அங்கே இருக்கிற கார்னர்லலாம் அவங்க டேர்ன் ஆகி பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பாங்களா. ஆனால் அந்த நெருப்பு ஏதோ அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இவங்களை கொலை பண்ணுறதுக்காகவே பயங்கர ஸ்பீடாக துரத்திட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த நெருப்பு அப்படியே மியூட்டேட் ஆகி எக்கச்சக்க கொடூரமாக இருக்கிற நிறைய பீஸ்டாக மாறிட்டுருக்கும். நெருப்பாக இருக்கிற பாம்பாவும் சிமைராஸாவும் டிராகன்ஸாவும் மாறி மாறி இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கும். பல நூற்றாண்டுகளாக அங்கே மறைச்சு வைக்கப்பட்டிருக்க எல்லா பொருட்களையும் அது எரிச்சுக்கிட்டு இருக்கும். மேல்ஃபாய், கிராப், கோயல் இவங்க 3 பேரையும் அங்கே ஆளவே காணோம். ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் அப்படியே அங்கே நின்றுவாங்க. ஏன்னா அந்த கொடூரமாக இருக்கிற மான்ஸ்டர்ஸ் இவங்களை நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடும். இவங்களை சுற்றி இருக்கிற அந்த செவரு ஃபுல்லுமே பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக அங்கே அலறுமா. இதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு ஹாரி அங்கே போய் 2 ப்ரூம் ஸ்டிக்ஸ் அங்கே இருக்குமா, அந்த குப்பையில் கிடக்குமா, அதை எடுத்துகிட்டு வந்து ரான் கிட்ட ஒன்று கொடுத்துருவான். அவன் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காந்துருவானா. ரான் ஏறி உட்காந்துட்டு ஹெர்மாயினியை பிடிச்சி இழுத்து பின்னாடி உட்கார வச்சுப்பான் அந்த ப்ரூம் ஸ்டிக்கில். இப்போ அவங்க 3 பேரும் அந்த கிரவுண்ட்லேருந்து வேகமாக மேலே பறக்க ஆரம்பிப்பாங்களா. அந்த பாம்பு மாதிரி இருக்கிற நெருப்பு அவங்கள வந்து நல்லா கவ்வ வரும். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அங்கேருந்து தப்பிப்பாங்க. இப்போ அந்த இடம் முழுக்க பயங்கரமாக ஹீட்டாகவும் எக்கச்சக்க புகையாகவும் மாறிக்கிட்டு இருக்கும். ஹாரி கண்களுக்கு அங்கே சுத்தமாக மேல்ஃபாய், கிராப் அண்ட் கோயல் எங்கேயுமே தெரியல. அவன் இப்போ கீழே கொஞ்சம் லோவாகவே பறக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா அவங்க தெரியுறாங்களான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் அங்கே கொழுந்துட்டு எரியிற நெருப்பை தவிர வேறு எதுவுமே அவன் கண்களுக்கு தெரியாது. இவ்வளோ மோசமாவா செத்து போகணும் அப்படின்னு ஹாரி நினைப்பான். உண்மையாகவே அவங்க இப்போ இறந்து போகணும், இப்படி இறந்து போகணும்னு ஹாரி நினைக்கவே இல்லை. ஹாரி இப்போ நம்ம வெளியே போயே ஆகணும், வெளியில் போகலாமா அப்படின்னு ரான் அங்கே பயங்கரமாக கத்துவானா. ஆனால் அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற கருப்பு கலர் புகையில சுத்தமாக கதவு எங்கே இருக்குன்னே இவன் கண்ணுக்கு தெரியல. பட் அப்போ ஹாரிக்கு கத்தவே முடியாமல் ரொம்ப பாவமாக துடிச்சு ஒரு மனுஷன் அலற சவுண்டு கேட்குமா. அவ்வளோ அந்த நெருப்பு, அவ்வளோ அந்த கமோஷன்லேயும் அவனுக்கு அது கேட்குமா. ஹாரி இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்துவானா. பட் ஹாரி நல்லா அங்கே கீழே இறங்கிடுவான். அவன் நல்லா கீழே லோவாக பறக்க ஆரம்பிச்சிருவானா. அவன் கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கனால அங்கே சுற்றி இருக்கிற புகை அவனை ரொம்ப அட்டாக் பண்ணாது. லைக் அவனுக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குமா. அந்த நெருப்பு குழம்புல உயிரை கையில் பிடிச்சிட்டு துடிச்சிட்டு இருக்கிற அந்த மனுஷங்களை தேடி அவன் பயங்கர ஸ்பீடாக பறந்துக்கிட்டு இருப்பான். அப்போதான் அவன் அவங்கள பார்ப்பான். எக்கச்சக்க டெஸ்காக அப்படியே மேலே மேலே அப்படியே வச்சு ஒரு பெரிய டவர் மாதிரி அங்கே இருக்குமா. அதுக்கு மேலே மேல்ஃபாய் அன்கான்ஷியஸாக கிடக்கிற கோயலை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். ஹாரி இப்போ நல்லா கீழே பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவான். மேல்ஃபாய் அவன் பறந்து வரதை பார்த்துட்டு அவனோட கையை நல்லா உயர்த்துவானா. ஹாரி வேகமாக போய் மேல்ஃபாயோட கையை பிடிச்சிடுவானா. பட் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது இம்பாசிபிள் ஆனதுன்னு. ஏன்னா கோயல் அங்கே ரொம்ப ஹெவியாக இருப்பானா. அவனால் சுத்தமாக இழுக்கவே முடியாது. மேல்ஃபாயோட கையில் ஃபுல்லாக ஒரே வேர்த்து கொட்டி இருக்குமா. ஸோ அப்படியே அவனோட கை ஹாரியோட கையிலேருந்து நழுவிடும். நம்ம மட்டும் இவனுங்களுக்காக செத்தோம், நான் உன்னை கொன்றுவேன் ஹாரி அப்படின்னு ரான் அங்கே அலறிட்டு வந்துட்டு இருக்கிற சத்தம் நல்லா இப்போ ஹாரிக்கு கேட்குமா. பார்த்தா அந்த நெருப்பாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துக்கிட்டு இருக்கும்ல, அதுக்கு நடுவில் ரான் வந்துட்டு இருப்பான் அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்துட்டு. அவங்க இப்போ வேகமாக வந்து ரானும் ஹெர்மாயினியும் சேர்ந்து கோயலோட கையை பிடிச்சி நல்லா மேலே தூக்கிடுவாங்களா. மேல்ஃபாயோட கையை பிடிச்சி ஹாரியும் நல்லா மேலே தூக்கிடுவானா. கதவு கிட்ட போ அப்படின்னு மேல்ஃபாய் ஹாரியோட காது பக்கத்தில் நல்லா கத்திக்கிட்டு இருப்பானா. ஹாரி இப்போ பயங்கர ஸ்பீடாக ரானையும் ஹெர்மாயினையும் கோயலையும் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த ஃபுல்லாக அந்த புகைக்குள்ளே. இந்த மாதிரி நெருப்பு பற்றிட்டு எரியிற இடத்துல சுத்தமாக மூச்சே விட முடியாதுங்க. ஏன்னா அந்த புகை அப்படியே நம்மளோட லங்ஸ் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடுமா. ஸோ ஹாரிக்கு அங்கே மூச்சு விடுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
கீழே எரியாமல் கிடக்கிற ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ அந்த நெருப்பில் மேலே பார்த்து பறந்துட்டுருக்குமா. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, மான்ஸ்டர்ஸ் மாதிரி அந்த நெருப்பு மாறுச்சுல, அதுங்க எல்லாம் இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸை வெளியில் கக்கிக்கிட்டு இருக்குங்களா மேலே பார்த்து. எக்கச்சக்க கப்ஸு, ஷீல்ட்ஸு, நல்லா ஸ்பார்க்கிள் ஆகிட்டு இருக்கிற நெக்லஸ்ஸு, அப்புறம் ரொம்ப பழசாக இருக்கிற கலர் ஃபேடாகி போயிருக்கிற டியாரா. நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, டோர் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு மால்ஃபாய் அங்கே கத்துன்னு கத்துவானா. ஏன்னா ஹாரி இப்போ வேகமாக கீழே பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். இந்த டயடம் இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே விழுந்துட்டுருக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டே நல்லா மின்னிக்கிட்டே கீழே அங்கே நல்லா ஆணு கொட்டாய் விட்டுட்டு இருக்கிற அந்த நெருப்பு பாம்போட வாய்க்குள்ளே அப்படியே விழுக போயிட்டுருக்குமா. பட் அவ்வளோதான், ஹாரி அதை பிடிச்சிருவான். ஹாரியோட கையில் இப்போ அந்த டயடம் இருக்கும். அடுத்த செகண்ட் ஹாரி இப்போது வேகமாக மேலே பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவான். கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு இப்போ அவன் போகிற பக்கம் அந்த டோராக தான் இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு பறந்துட்டுருப்பானா. அவன் முன்னாடி இருந்த ரானு, ஹெர்மாயினி, கோயல் யாருமே காணோம். நல்லா இப்போ ஸ்பீடாக பறந்து வந்துட்டுருப்பானா. மால்ஃபாய் ஹாரிக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஆன்னு கத்தி ஹாரியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருப்பானா. அவன் பிடிக்கிற புடியில் ஹாரிக்கு பயங்கரமாக அங்கே வலிச்சிட்ருக்கும். இப்போ அந்த புகைக்கு நடுவில் ஹாரி பார்ப்பான். அங்கே இருக்கிற செவரில் ரெக்டாங்குலர் பேட்ச் மாதிரி நல்லா பெருசாக இருக்குமா. அந்த ப்ரூம் ஸ்டிக் இப்போது நல்லா அதுக்குள்ளே பறந்துட்டுருக்குமா. அடுத்த செகண்ட் இப்போது க்ளீனான ஃப்ரெஷ்ஷான ஏரை ஹாரி நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ தான் அவனால் நல்லா மூச்சே விட முடிஞ்சுது. அந்த ரூம்லேருந்து இப்போது வெளியில் இருக்கிற காரிடோருக்கு அவங்க வந்துடுவாங்க. மால்ஃபாய் அந்த ப்ரூம் ஸ்டிக்லேருந்து கீழே விழுந்துருவானா. இப்போது பயங்கரமாக இரும்பிக்கிட்டே மூச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹாரியும் கீழே விழுந்து இப்போ வேகமாக ரோல் ஆகி எந்திரிச்சு பார்ப்பானா, நிமிந்து பார்ப்பானா. பார்த்தா அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டோட டோர் அப்படியே வேனிஷ் ஆயிரும். அங்கே ரானும் ஹெர்மாயினியும் அன்கான்ஷியஸாக கிடக்கிற கோயலுக்கு பக்கத்தில் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க தரையில். கிராப் கிராப் அப்படின்னு மால்ஃபாய் இப்போ அங்கே சோக் ஆகிட்டே கத்திட்டு இருப்பான். அவனால் பேசக்கூட முடியாது. கிராப் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அவன் செத்துட்டான் அப்படின்னு ராணி இப்போ அங்கே ரொம்ப ஒரு மாதிரி சொல்வான். இப்போ அப்படியே அங்கே சைலண்ட் ஆகும். அவங்க பயங்கரமாக மூச்சு விடுற சத்தமும் இருமிட்டு இருக்கிற சத்தம் மட்டும்தான் அங்கே கேட்டுட்ருக்கோம். மால்ஃபாய் பின்னாடி சின்ன வயசுலேருந்து எப்போவுமே சுற்றிட்டு இருந்த கிராப் இப்போது செத்துட்டான். அவங்கனால அங்கே இப்போது எதுவுமே பேச முடியாது. பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருமிட்டே இருப்பாங்களா. தென் சடனாக டொம்முன்னு சத்தம் கேட்குமா. அந்த கோட்டையே இப்போ நல்லா ஷேக் ஆகும். தென் எக்கச்சக்கமாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற உருவங்கள் குதிரையில் வேகமாக அங்கே ஓடி வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட கைகளில் அவங்களோட தலைகள் இருக்கும். இரத்த வெறியில் பயங்கரமாக அந்த தலைகள்லாம் நல்லா கத்திக்கிட்டு இருக்கும். ஹாரி அப்படியே தடுமாறிட்டே எந்திரிச்சு நிற்பானா. அந்த ஹெட்லெஸ் ஹண்ட் குரூப்பு இப்போ கடந்து போன திசையை அவன் பார்த்துட்டு இருப்பானா. இந்த கோட்டையில் இன்னும் போர் முடியலை. இப்போ பயங்கரமாக கத்திட்டு போன அந்த ஆவிகளை தவிர்த்து கோட்டையில் எல்லா பக்கம் இருந்தும் பயங்கரமாக எல்லாரும் பேனிக்கில் அலறிட்டு இருக்கிற சத்தம் நல்லா இவனுக்கு கேட்டுட்ருக்கோம். இந்த ஹெட்லெஸ் ஹண்ட்டை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக்கில் தானே, இல்லைனா ஃபிலாசபர் ஸ்டோனா, சரியாக எனக்கு தெரியல, குழப்புது. ஆனால் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கும் நியர்லி ஹெட்லெஸ் நிக்குக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த குரூப் தான் இப்போ பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டுருப்பாங்க. அவங்களோட குதிரைகளில் தலையில்லாத கோஸ்ட் இருப்பாங்களா அவங்க. ஜின்னி எங்க அப்படின்னு இப்போ சடனாக ஹாரி ரொம்ப ஷார்ப்பாக கேட்டுட்ருப்பான். அவள் இங்கே தானே இருந்தா, அவள் திரும்ப ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்குள்ளே போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. பிளேமி ஹாரி, இவ்வளோ நெருப்பு பற்றிட்டு எரிஞ்சக்கப்புறமும் அந்த ரூம் ஸ்டில் ஒர்க் ஆகும் நீ நினைக்கிறியா அப்படின்னு ரான் இப்போ கேட்டுட்டு அவனும் எந்திரிச்சு நின்றுட்டுருப்பானா. அவனோட நெஞ்சை நல்லா தடவி கொடுத்துட்ருப்பான். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா திரும்பி பார்த்துட்ருப்பான். நம்ம பிரிஞ்சு போய் அவளை தேடுவோமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு அதுவும் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டுருக்கோம். மால்ஃபாயும் கோயலும் அப்படியே அந்த தரையிலேயே கிடப்பாங்க. சுத்தமாக அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அண்ட் அவங்க 2 பேர் கையில் மந்திரக்கோளும் இல்லை. நம்ம எல்லோரும் ஒன்றாவே இருப்போம், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் ஹரி. அண்ட் உன்னோட கையில் அது என்ன அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. எனது ஓ யா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட கையிலேருந்து அந்த டயடமை நல்லா தூக்கி காமிப்பான். அது ஸ்டில் ரொம்ப சூடாக தான் இருக்கும். நெருப்பு பட்டு அப்படியே கருப்பாக ஆகி போயிருந்தது. அதை அவன் நல்லா உத்து பார்ப்பானா. அதில் ரொம்ப குட்டியாக நிறையா வேர்ட்ஸ் அவன் கண்களுக்கு தெரியும். விட் பியாண்ட் மெஷர் இஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். ராவன்க்ளா ஹவுஸோட மோட்டோ. இப்போது அந்த டயடம்லேருந்து ஒரு மாதிரி பிளட்டு மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் நல்லா டார்க்காக இருக்குமா. அது இப்போது வெளியில் நல்லா லீக் ஆக ஆரம்பிச்சிடும்.
சடனாக ஹாரிக்கு அந்த டயடம் அப்படியே ரொம்ப வைலண்ட்டாக வைப்ரேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுமா. தென் அது அவன் கையில் இருந்த மாதிரியே அப்படியே வெடிச்சிரும். அது வெடிக்கிற அதே நேரத்தில் தூரத்தில் யாரோ பெயினில் வழியில் பயங்கரமாக அலற சத்தம் ஒரு மாதிரி ஃபெயிண்ட்டாக கேட்டுட்ருக்குமா. கிரவுண்ட்ஸ்லேருந்து அது எக்கோ அடித்து கேட்காது, கோட்டைக்குள்ளேருந்தும் அது கேட்காது. அவன் கையில் வெடித்து செதறி அவன் கையில் இப்போ பிட்டு பிட்டாக இருக்குல்ல அந்த ஃப்ராக்மெண்ட்டாக, அதில் இருந்தால் இப்போ அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுட்ருக்கும். அது ஃபைண்ட் ஃபயராக தான் இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி அந்த உடஞ்சி போன பீசஸை பார்த்து ரொம்ப அமைதியாக சொல்லிகிட்ருக்கோம். என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். ஃபைண்ட் ஃபயர், சபிக்கப்பட்ட நெருப்பு, ஹார்க்ரக்ஸை அழிக்கிறதுக்கான ஒரு வழி. ஆனால் இதெல்லாம் நான் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் சுத்தமாக தைரியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. கிராபுக்கு எப்படி இதை பண்ண தெரிஞ்சுது அப்படின்னு அது கேட்டுட்ருக்குமா. கேரோஸ் கிட்டேருந்து கற்றுருப்பான் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவங்க அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது பாவம் அவன் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கல போல அப்படின்னு ரான் இப்போ சொல்லிட்டு இருப்பானா. அவனோட தலைமுடியும் ஹெர்மாயினியோட தலைமுடியான் முகம் மாதிரியே ரொம்ப அப்படியே கருத்து போய் முகத்துலலாம் ஃபுல்லாக சாம்பலாக இருக்கும். பட் நீங்கள் இன்னும் இதை ரியலைஸ் பண்ணலையா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது ரொம்ப அமைதியாக சொல்லும். நமக்கு இன்னும் மிச்சம் அந்த பாம்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அமைதியாயிரும். என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்து பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்டுட்ருக்குமா. என்னென்னமோ சத்தம் கேட்டுட்ருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த காரிடோரில் சண்டை போட்டுட்ருப்பாங்க, நல்லா டூயலிங் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹாரி திரும்பி பார்ப்பானா, அவனோட இதயமே அப்படியே ஃபெயில் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா டெத் ஈட்டர்ஸ் இப்போ ஹாக்வர்ட்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இவங்க கண்ணு முன்னாடி அங்கே ஃப்ரெட்டும் பெர்சியும் மாஸ்க் அண்ட் ஹூடு போட்டிருக்க நிறைய ஆட்கள் கூட டூயலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் வேகமாக அவங்க கிட்டக்க ஓடுவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எல்லா டைரக்ஷன்லையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைட்டாக அப்படியே பயங்கர ஸ்பீடாக பறந்துட்டுருக்கும். பெர்சி கூட டூயலிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆள் இப்போ ஃபாஸ்ட்டாக பின்னாடி ஜம்ப் பண்ணிடுவானா. அப்போது அவனோட ஹூடும் மாஸ்க்கும் அப்படியே ஸ்லிப் ஆயிருமா. அவனோட நல்ல மிகப்பெரிய நெத்தி நல்லா இவங்களுக்கு தெரியும். ஹலோ மினிஸ்டர் அப்படின்னு பெர்சி கத்திட்டு திக்கனீஸை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேற லெவல் ஜிங்ஸை போடுவானா. அவரோட கையில் இருக்கிற மந்திரக்கோலை அவர் அப்படியே கீழே விட்டுருவாரு. அவரோட நெஞ்சை பிடிச்சிருவாரு. அவரோட ரோப்ஸ் இருக்கும்ல அதை நல்லா டைட்டாக 2 கையை வச்சு பிடிச்சிருவாரு. ஏதோ அவருக்கு ரொம்ப மோசமாக டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கிற மாதிரி. நான் உங்ககிட்ட நான் ரிசைன் பண்ணுறேன்ற விஷயத்த சொன்னேனா அப்படின்னு பெர்சி கத்திக்கிட்டு இருப்பானா. திக்கனீஸ் யாருன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ அந்த ஆள் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் அமைச்சராக இருக்காரு. ரூஃபஸ் கிரிமஜோரை இவனுங்க கொன்னக்கப்புறம். நீ ஜோக் அடிக்கிறதானே பெர்ஸ் அப்படின்னு இப்போ ஃப்ரெட்டு கத்திட்டு இருப்பானா. அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான்ல ஒரு டெத் ஈட்டர் கூட. அந்த ஆள் இப்போ பின்னாடி நல்லா பறந்து போய் விழுந்துருவாரு. ஏன்னா அவர் மேலே இப்போ 3 பேர் ஸ்டன்னிங் ஸ்பெல்ல போட்டிருப்பாங்க, ஹாரி, ஹெர்மாயினி அண்ட் ரான். திக்கனீஸ் அப்படியே பின்னாடி பார்த்து கிரவுண்டில் கீழே விழுந்துக்கிட்டு இருப்பானா. அந்த ஆளோட உடம்புல இருந்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக அப்படியே முள்ளு மாதிரி முளைச்சிட்ருக்கும். அவர் அப்படியே ஒரு மாதிரி அர்ச்சின் மாதிரி மாறிக்கிட்டு இருப்பாரு. கடலில் வாழும்ல ஒரு உயிரினம் முள்ளு முள்ளாக இருக்கும் ரவுண்டாக, அந்த மாதிரி அவர் மாறிட்டு இருப்பாரு. ஃப்ரெட்டு பெர்சியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பான். நீ உண்மையாவே ஜோக் தானே பண்ண பெர்சி அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. நீ ஜோக் அடிக்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடமே இப்போ பயங்கரமா வெடிக்கும். இவங்க எல்லாருமே அப்படியே குரூப்பா ஹாரி, ரான், ஹெர்மாயினி, ஃப்ரெட்டு, பெர்சி இவங்க எல்லாருமே அந்த 2 டெத் ஈட்டர்ஸ் அப்படியே கிரவுண்ட்ல இருந்து மேலே பறந்து அப்படியே டெம்பரரியாக அவங்க பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடமே இப்போ பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்கும். ஹாரி அவன் கையில் இருக்கிற அந்த மந்திரக்கோலை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான். ஏன்னா இப்போ அவன்கிட்ட இருக்கிற ஒரே வெப்பனே இது மட்டும்தான். அண்ட் அவனோட இன்னொன்று கையை வச்சு நல்லா தலையை பொத்திப்பான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமாக எல்லாரும் அலற சத்தம் கத்துற சத்தம்லாம் நல்லா கேட்டுட்ருக்கும். இவங்க எல்லாருமே இவன் கூட இருந்த எல்லாருமே பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. இப்போ அவன் கண்ணு முன்னாடி சுத்தின உலகம் அப்படியே நின்ன மாதிரி இருக்கும். பயங்கர பெயினில் இருப்பான். பாதி இருட்டா வேற இருக்கும். அந்த காரிடோர் இப்போ பயங்கரமாக இடிஞ்சு விழுந்துச்சுல, அதில் பாதி புதஞ்சு போய் அவன் இருப்பான். இப்போ நல்ல கோல்டான ஏரை அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா, விச் மீன்ஸ் ஒரு பக்கம் கோட்டையே நல்லா இடிஞ்சு விழுந்திருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவனோட கண்ணெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, விச் மீன்ஸ் அவனுக்கு ரத்தம் அங்கேருந்து ஊத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அப்போதான் அவனுக்கு கேட்கும், யாரோ ரொம்ப ரொம்ப மோசமாக கத்தி அழுவாங்க. அவங்க கத்தி அழுகிற சத்தத்தை கேட்டு அவனுக்கு உடம்புக்குள்ளலாம் ஏதோ ஆயிரும். இப்போ அங்கே இருந்த நெருப்போ இவங்கெல்லாம் போட்ட சாபமோ பண்ணாத ஏதோ ஒன்று ஹாரியோட உடம்பு அப்படியே உலுக்கிருமா. அவன் வேகமாக எந்திரிச்சு நிற்பான். அப்படியே இப்போ அவன் ஆடிடுவான். இன்னைக்கு ஃபுல்லாக அவன் பயந்து போய் இருந்ததை விட இப்போ ரொம்ப பயந்து போய் ஆயிடுவான். ஏன் அவனோட வாழ்க்கையிலேயே அவன் இந்த அளவுக்கு பயந்து போகலை. அந்த இடிபாடுலேருந்து ஹெர்மாயினி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டுருக்கும். இப்போ அந்த செவர் வெடிச்சதில் அந்த இடத்துல 3 சிவப்பு கலர் தலைமுடி வச்சுருக்கிற பசங்க குரூப்பாக இருப்பாங்க.
ஹாரி ஹெர்மோயினியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான். ஏன்னா அது பயங்கரமாக இப்போ தடுமாறிட்டு இருக்கும். நோ 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 அப்படின்னு யாரோ அங்கே பயங்கரமாக கத்துவாங்க. நோ ஃப்ரெட் நோ அப்படின்னு பெர்சி அங்கே அவனோட தம்பியை பயங்கரமாக ஷேக் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். ராணும் அவங்க பக்கத்தில் தான் கீழே மொட்டி போட்டு உக்காந்துருப்பான். ஃப்ரெட்டோட கண்கள் அப்படியே திறந்துருக்கும், ஆனால் எதையுமே பார்க்காது. அவன் கடைசியாக சிரித்த சிரிப்பு அவனோட முகத்தில் அப்படியே இருக்கும். இதோட சாப்டர் 31 த பேட்டில் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு கூட எனக்கு மனசில் சுத்தமாக தெம்பே இல்லைங்க. ஆத்தர் ரொம்ப நன்றி. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேங்க. பாய்.